நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு குடியரசுத் தலைவர் வெர்சஸ் முதலமைச்சர் மோதல், உரிமை குரலா வரம்பு மீறலா? இந்த தலைப்பில் தான் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். திமுகவிலிருந்து தமிழ் அமுதரசன், அரசியல் விமர்சகர் டாக்டர் ஸ்ரீதர், அரசியல் விமர்சகர் எம் குமார், அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன், வழக்கறிஞர் வெற்றி செல்வன் ஐவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஜெகதீஸ்வரன், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டே தொடங்குறேன். குடியரசுத் தலைவர் இன்றைக்கு ஆளுநர் வழக்கில் ஒரு 14 கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? என்பது என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த வாய்ப்புகளையும் மீறி அவர் காலம் தாழ்த்துகிறார் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட பிறகு அவருக்கு கால வரம்பு ஒன்று இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய விவாதங்களை எடுத்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, பஞ்சாபும் ஏற்கனவே வழக்கு போட்டிருந்தாங்க ஆளுநருடைய செயல்பாடுகள் குறித்து. தெலுங்கானாவில் ஆளுநர் இருக்கும் பொழுது அவர்களுக்குமான முட்டல் மோதல் இருந்து கொண்டிருந்தது. பாஜக ஆளாத மாநிலங்களில் எல்லா இடத்திலும் ஆளுநர் ஏதாவது முறையில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா அடிப்படையான விஷயம். இப்ப இந்த விஷயம் நடந்த பிறகு ஒரு பெரிய ஒரு முட்டல் மோதல் துவங்கியது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ இது மிகப்பெரிய வெற்றி. முதலில் இது பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் தமிழ்நாடு மூலியமாக கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு யாருக்கும் இருக்க முடியாது. ஏன்னா அவரோட உரிமைகள் என்ன அப்படிங்கிற அளவிற்கு அரசியல் சட்ட சாசனத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு தீர்ப்பாகத்தான் இது பார்க்க வேண்டும். அப்ப இப்போ ஆளும் தரப்பிற்கு மறுபடியும், ஏன்னா இது கிட்டத்தட்ட நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் எல்ஜிக்கும் இந்த மாதிரிலாம் சில மோதல் நடக்கும் பொழுது இது யார் பெரியவர் அப்படிங்கிற சண்டையெல்லாம் நடந்தது. இந்த அம்சத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அதுங்க அவர் பேசும்போது சொன்னாரு 14 கேள்விகளுக்கும் விடை. நான் சொல்றேன் சொன்னதான். இது இன்னும் சொல்ல போனா இன்னொரு ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் ஃபெயில் ஆகுது. இது வேற ஒரு பேர்ல இது போடுறாங்க, அவ்வளவுதான். இன்னொன்று, இந்த கேள்விகளை தயாரித்து கொடுத்தவர்கள் உண்மையிலே மிஸ்கைட் பண்ணிருக்காங்க தான் எனக்கு உண்மையிலே தோணுது. ஏன்னா ரொம்ப அடிப்படை ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்குறாங்க, ஆளுநருக்கு 2வது சட்டப்பிரிவுப்படி என்ன வாய்ப்புகள் இருக்கு? கான்ஸ்டியூஷன் 200 என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிளாக சொல்லுது. நீங்கள் 3 சாய்ஸ் இருக்கு அவருக்கு. ஒன்று அதை ஏற்றுக்கலாம், இல்லை நீங்கள் நிராகரிக்கலாம், இல்லை நீங்கள் கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். இது 3 தான். இது ஒரு கேள்வியா நீங்கள் முதல் கேள்வியாக வைக்கிறீங்க. அப்போ இதை பார்க்கின்ற நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த விவாதங்கள்லேயே அந்த 14 கேள்விகளும் இங்கே விடைய அளிச்சிடலாம். இதை பார்க்குற உச்சநீதிமன்றமோ உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களோ இல்லை ஜட்ஜஸோ பார்க்கும் பொழுது எதற்காக இந்த கேள்வி? ஒரே ஒன்று தான் தோணும். இல்லை இது அதிகாரத்தை நம்ம ஏதோ எடுத்துக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை நீங்கள் சரியாக பின்பற்றுங்கள். ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. நீங்க காலம் தாழ்த்தா, உங்களுக்கு ஒரு கால நிர்ணயம் செய்யப்படவில்லை, கரெக்ட், ஓகே. அதுக்காக நான் அதை தூங்க போட்டுருவேன், அதை பத்தி கண்டுக்க மாட்டேன், நான் அப்படியே கிடப்பில போட்டுருவேன் அப்படி நீங்க போட்டு வைக்கிறது தவறு. அதுதான் மறுபடியும் சொல்லுது. நீங்க அன்னைக்கு எழுதும் போது 4 ஃபாதர்ஸ் கான்ஸ்டிடியூஷன் வடிவம் வச்சவங்க ஆளுநருடைய அதிகாரத்துக்கு நம்ம விட்டுறலாம். என்ன நினைப்புல, ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு எழுதி கொடுப்பதை இல்லை சொல்வதை ஒன்று ஏற்றுக்கொள்வார், இல்லை கேள்விகள் இருந்தால் கேள்வி கேட்பார், அது அமைச்சரவை பதில் சொல்லுவாங்க, இல்லை அவருக்கு இல்லை இதில் சரியில்லைன்னா நிராகரிப்பார் அப்படின்னு அவர் நினைச்சாங்க. இல்லை, எங்களுக்கு இது அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் கிடப்பில் போட்டு வைப்போம், ஏன்னா நிராகரிக்கவும் மாட்டேன், நான் ஏற்றுக்கவும் மாட்டேன், நான் நான் பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவதை அவர்கள் மறுபடியும் கேள்வி எழுப்பினார். இப்போ முதல் கேள்வியில் 200 சட்டப்பிரிவுனா ரொம்ப அடிப்படை. அடுத்த கேள்வி நினைக்கிறாங்க, அவ்வாறு மசோதா கவர்னரிடம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அமைச்சர்களின் உதவி மற்றும் ஆலோசனை கவர்னர் கட்டுப்பட்டவரா? ஆமா, சில கேள்விகளை அவர் கேட்கலாம். அவர் கேட்டாருன்னா அமைச்சரவை ஆமாங்க இதற்கு இந்த பதில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஏற்கனவே இருக்கு. இப்போ அதுதான் இப்போ வெற்றி செல்வன் கேட்ட அதே கேள்விதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரண்பாடான சில கேள்விகளை அம்சத்தோட அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அதை அவர் அனுமதிக்கணும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும்னு என்ன நிபந்தனை இருக்குது? இல்லைங்க, குடியரசுத் தலைவர் இப்போ நீங்கள் ஆளுநருக்கான அதிகாரங்கிறது முதல் தடவை பண்ணீங்க. இந்த உதாரணமே வரல. தமிழ்நாட்டை பிரிக்கிறாங்க, 4 பிரிக்கிறாங்க. கவர்னர்ட்ட அனுப்புறீங்க, கவர்னர் ரிஜெக்ட் பண்றாரு, மறுபடியும் தமிழ்நாடு சட்டமன்றம் எழுதி அனுப்புறாங்க, அதை அவரால் நிராகரிக்க முடியல, குடியரசுத் தலைவர் அனுப்புறாங்க. குடியரசுத் தலைவர் நிராகரிக்கட்டும். ஏன் குடியரசுத் ஏன் கிடப்பில் போட்டு வைக்கிறாங்க? தமிழ்நாடு 4 பிரிக்கலாமா பிரிக்க வேண்டாமாங்கிறத நீங்க 8 வருஷம் ஏன் போட்டு வைக்கிறீங்கன்னா கேள்வி. இல்லை, இது தவறு, இது அரசமைப்புக்கு எதிரான ஒன்று, இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒன்று, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவுதானே, சிம்பிளா முடிச்சிட வேண்டியதானே. இல்லை இதை நாங்கள் யோசிக்கிறோம், ஒரு 7 வருஷம் ஆகட்டும், என்னப்பா அவசரம், நீங்க கேட்காதீங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி வர்ற எந்த ஒரு மசோதா, நீட் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நீட்டுக்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இல்லை, நாங்கள் பண்ண மாட்டோம், பாஜகவோட அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை தான் பிரசிடென்ட் கேட்பாரா? ஓகே, அதே படி கேளுங்க, நீங்க நிராகரிச்சிருங்க. ஏன் அதை கிடப்பில் போட்டு வைக்கிறீங்க? என்ன காரணத்திற்கு நீங்க கிடப்பில் போட்டு வைக்கதான் இந்த மாதிரி கேள்விகளை உச்சநீதிமன்றம் அப்பொழுது தலையிட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நீங்க வேந்தரை நியமிப்பதற்கான மசோதாக்களை நீங்க என்ன பண்ணணும்? இல்ல இது கூடாது, இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, இல்ல அரசமைப்புக்கு எதிரானது நீங்க சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லல, இல்ல நான் கிடப்பில் போட்டு வச்சிருக்கேன், அதை பத்தி எந்த விதமான பதிலும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் உச்சநீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் மற்ற அரசாங்கங்களும் நீங்க உச்சநீதிமன்றத்தை அணுகும் பொழுது அப்ப அவங்களும் இல்ல எங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. அப்ப யார் தான் சொல்லுவாங்க? இது ஜனநாயக அரசு, இது ஏதோ ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருக்கார், ராஜா டப்பை எல்லாம் பேசுகிறாங்க. இல்லை, இது ஜனநாயக அரசு, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சட்டத்தை இயற்றி அனுப்புகிறார்கள்.
அந்த சட்டத்துக்கு நீங்க ஒப்புதல் கொடுங்க, இல்ல ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வியை தவிர இதை மாற்றி மாற்றி பண்றாங்க. இல்ல அதுல இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஆளுநர் வந்து ஒரு மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது நிறைவேறிடுது அப்படின்றது தவறான முன்னுதாரணமா மாறும் இல்லையா அது? இல்லங்க, அதுதான் சொல்றேன். நீங்க அது ஏன் இவ்வளவு காலம் தாழ்த்து நீங்க? அதனால தான் இப்ப அவங்களே இப்போ இந்த புள்ளியில ஒரே நிமிஷம், இந்த புள்ளியில கால நிர்ணயம் சம்பந்தமான விஷயங்களோ அல்லது ஆளுநர் அல்லது சட்டமன்றத்துக்கான அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது சரி. ஆனால் ஆளுநர் ஒரு மசோதா மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது மூலமாக அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதுன்ற புள்ளியை நோக்கி நகருதுன்றது எதிர்காலத்தில் ஒரு டேஞ்சரா இருக்கும் இல்லையா? அது ஏன்னா உங்களுக்கான தனியுரிமை என்பது ஒன்றும் கிடையாது. இவங்க கேக்குறாங்க இந்த கேள்வி கூட, எங்களுக்கான தனியுரிமை இருக்கா இல்லன்னு கேக்குறாங்க. பஞ்சாப் வழக்குல மிக தெளிவாக சொல்றாங்க, உங்களுக்கு தனியுரிமை என்பது சில விதிகளுக்கு உட்பட்டதுதான், உங்களுக்கு தனியுரிமை கிடையாது. ஆளுநருக்கு ஆமா அவருக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தான் இருக்கா? இல்லை. நீங்க இவங்க சொல்றதை கேட்டுட்டு நடக்கிறதுக்கு தான் இங்க இருக்கீங்களே தவிர எனக்கு ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் ஏதாவது இருக்குங்க, நான் நினைச்சதை செய்வேன், நினைச்சதை செய்யாம இருப்பேன், இல்லை நான் அப்படியே போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்வது கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க அதுதான் சொல்றேன், நீங்க நிராகரிச்சிருங்க. நீங்க ஓகே எங்களுக்கு பிடிக்கல அந்த சட்டம் வந்து எங்களுக்கு வந்து சட்டம் ஆகக்கூடாது நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுல உங்களுடைய உங்கள் பார்வை செலுத்துறீங்க. இல்ல முதலமைச்சர் எப்படி வேந்தர் ஆகுது, அதெல்லாம் ரொம்ப தப்பான முன்னுதாரணம் ஆயிடும், நாளைக்கு வந்து லஞ்ச புகார்லாம் வரும், துணைவேந்தர் நியமிக்கிறதுல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிராகரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு இல்லை நான் அது வந்து முடிவெடுக்க மாட்டேன், எத்தனை பல்கலைக்கழகங்கள் குறித்து வந்தாலும் அது குறித்து நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்றதுதான் பிரச்சனையா இருக்கு. நீங்க இன்னொன்று என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு சட்டப்பிரிவு 201வது பிரிவுல எங்களுக்கான நியாயங்கள் நீங்க ஒரு நல்ல குழப்பம் இருக்கு. நீங்க ஆளுநருக்கும் நீங்க ஜனாதிபதிக்கும் குற்றவியல் இதுல இருந்து எங்களுக்கு விலக்கு இருக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. நீங்க வந்து குற்றவியல் சம்பவங்களை அவங்கள போய் விசாரிக்கலாமா? விசாரிக்க முடியாது. நீங்க இதை போட்டு அவங்க குழப்புறாங்க. அது என்ன சொல்றது, இது என்ன சொல்றது? இங்க இருக்கிறது என்ன, சட்டத்தை இயற்றும் பொழுது நீங்க நிறைவேற்றலாமா கூடாதுன்னு சொல்லுது. இல்ல அங்க அதுல எங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்களே, அந்த ப்ரொவிஷன் நாங்க பயன்படுத்தலாமா? இது என்ன விதமான கேள்வி? இது விதண்டாவிதமான கேள்விகளை கேட்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கேள்விகளையும் அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கடைசியாக நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஒரு கால நிர்ணயத்திற்குள் செய்து முடியுங்க, ஏன்னா இது ஜனநாயக நாடு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வலியுறுத்துது. இவங்க மறுபடியும் இல்லை நாங்கள் அதை செய்ய மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு பவர்ஸ் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா உண்மையிலே கவர்னர்ஸ்க்கும் பிரசிடென்ட்டுக்கும் டைரக்டா அந்த பவர்ஸை எடுக்க விரும்புறாங்களா, இல்ல பாஜக வந்து இவர்கள் மூலமாக செய்ய வைக்கிறார்கள் கேட்டால் இதுவும் பாஜக செய்ய வைக்கிற ஒன்றாக தான் பார்க்கணும். இல்ல உண்மையிலே இவங்களுக்கு தனி உரிமை இருக்கிறது, நான் வந்து இதுல என்னுடைய பவர்ஸ்ல அவங்க பவர்ஸ்ல மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்னு இவங்களே ஃபீல் பண்றாங்களா, இல்ல பாஜக பின்னிருந்து இயக்குகிறார்களா அப்படிங்கிற கேள்வி தான் இது மறுபடியும் எழுப்புது. இல்ல அந்த கேள்வி தானே இவங்க சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லும் பொழுது இந்த விவகாரத்தில் மற்ற மாநிலங்களும் உள்ள வாங்க அப்படின்னும் பொழுது பாஜக ஆளாத மாநிலங்களினுடைய பிரதிநிதிகளை உள்ள கொண்டு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இல்ல அவங்க அப்படி யோசிக்கிறது இல்ல. பாஜக ஆள்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் வந்து அவர்களுக்கு எந்த விதமான சிக்கலுமே வரல. இல்ல ஒண்ணுல மகாராஷ்டிரால வந்து உத்தவ் தாக்கரே இருக்கும் பொழுது கவர்னர் எப்படி செயல்படாருங்கிற பாக்குறோம், பாஜக அரசு வரும்போது எப்படி செயல்படுகிறாருன்னு பார்க்கிறோம். அப்போ வேற விதமான ஒரு பார்வை எடுக்கிறார். நீங்க ஓகே நம்ம அரசாங்கம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை எழுது. அப்போ இது அதான் பிரச்சனையே. நீங்க வந்து நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் என்பவர்கள் எங்களுக்குன்னு ஒரு என்ன நாங்கள் நியாயப்படி நடந்துக்குவோம், எந்த பிரச்சனை எந்த ஒரு அரசாங்கம் அது பாஜகவோ பாஜக அல்லாத அரசோ நாங்கள் நியாயப்படி நடந்துக்குவோம்னா சிக்கலே இல்லை. நாங்கள் வந்து திமுக நான் டிஸ்டர்ப் பண்ணணும், நாங்கள் வந்து டிஎம்சியை டிஸ்டர்ப் பண்ணணும், நாங்கள் வந்து உத்தவ் தாக்கரே டிஸ்டர்ப் பண்ணணும், நாங்கள் கேரளாவை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவோட வரும் பொழுதுதான் இதை புரிந்து கொண்டதனால தான் உச்சநீதிமன்றம் இல்லை இப்போ இங்க இந்த அஜெண்டா ஃபாலோ பண்றாங்கன்னு எங்கன்னு சொல்ல முடியும். நீங்க இப்போ நீட் எடுத்துங்க. நீட் வந்து பாஜக வட இந்தியாவினுடைய மாநிலங்களில் அது நீட்டுக்கு பெரும்பாலான எதிர்ப்பு இல்லை அப்படின்றப்போ இதை கம்பேர் பண்ண முடியுமா? இப்போ அதன் மேல ஒரு நடவடிக்கைன்றது மத்திய அரசினுடைய நிலைப்பாடா மாறுது. துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான விவகாரம்ன்றது இதுவரை நடைமுறையில் இருக்கக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய ஒரு அம்சத்தை தானே பேசுறாங்க. இதுல எங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பாஜக ஆளாத மாநிலங்கள்னு இதை பார்க்க முடியும் இல்லைங்க. இப்போ நீட்டு முறைகேடுகள் என்பது வெவ்வேறு மாநிலங்களையும் நடந்தது. நீட்டு குறித்து முன்னாடி பேசாத சில மாநிலங்கள் கூட இல்ல நீட்டு தேர்வு வேண்டாம், மம்தா பானர்ஜி பேசுறாங்க, இவ்வளவு கர்நாடகா பேசுறாங்க, ஒவ்வொரு மாநிலங்களும் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப பேசுறாங்கன்னா உடனடியாக அப்ப நீட்டு விலக்கு கொடுக்க போறாங்களா? கிடையாது. இல்ல இப்ப நீங்க ஏதோ ஒரு மாநிலத்தில் பிரச்சனை 69% இடஒதுக்கீடு நம்ம மட்டும் தான் வச்சிருக்கோம், வேற யாரும் இல்லை, அது நம்ம மட்டும் ஸ்பெஷலா வச்சிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம முன்னுதாரணமாக சில விஷயங்களை கோடிட்டு காண்பிக்கின்றோம். நீங்க அதான் சொல்றீங்க, நீங்க அதுல எங்களுக்கு இல்ல எங்களோட பார்வை என்பது வேற, நீட் இருக்கத்தான் செய்யும், நீட் நடந்துகிட்டே தான் இருக்கும், நீட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பாஜக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா நீங்க ஜனாதிபதி என்ன பண்ணணும்? ஆமா இல்ல இந்த ஜெகதீஸ்வரன் எனக்கு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி மையமா இருக்கிறது. இப்போ நீட்டே எடுத்துங்களேன், நீட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றா இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு நீட் வேணாம், நீட்டிலிருந்து தீர்மானம் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஆளுநர் வந்து கால நிர்ணயம் இல்லை, அதனால நாங்கள் அதை கிடப்பில் போடுறோன்றப்போ அவருக்கு இப்போ நீட் வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்றாங்க. நீட் இல்லாமல் போயிடுமா?
அல்லது வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ 69% இடஒதுக்கீடு இருக்குது, நாங்க தமிழ்நாடு மட்டும் 80% இடஒதுக்கீடு நாங்க பின்பற்றுவோம்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதில் ஆளுநர் முடிவு எடுக்கலைன்னா இங்க 80% இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ ஆளுநர் ஒரு மசோதா மேல நிறைவேற்றல முடிவு எடுக்கல அப்படின்னா அது சட்டமாக தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்றது டேஞ்சர் ஜோன் தானே? இல்லைங்க, அதான் சொல்றேங்க. நீங்க அதுக்கான காரணங்களை சொல்ல வேண்டியதானே. எனக்கு 80% இடஒதுக்கீடோ இல்ல நீட்டு கண்டிப்பா நடக்கணும்னு நான் நினைக்கின்றேன்னு ஒரு ஆளுநர் முடிவு பண்றாருன்னா அதை நீங்க நிராகரிங்க. நிராகரிச்சு மறுபடியும் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் இயற்றட்டும். அதை நீ ஜனாதிபதி அவர்கள்ட்ட அனுப்பணும். ஜனாதிபதி இல்ல 80% இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு எதிரானது, இல்ல நீட்டே சமூக நீதிக்கு எதிரானது, அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு போயிருங்க. நீங்க சொல்றேன் நீ காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறதா பிரச்சனை சொல்றேன். இல்ல அவர் கேட்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்ல ஒரு தீர்மானம்ன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கொண்டு உருவாக்கப்படுது. அதன் மேல நாங்க பதிலே சொல்ல மாட்டோம், கிடப்புல போடுவோன்றது மக்களை புறக்கணிக்க கூடியது தானே, மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயம் தானே அது. கையை காமிச்சிட்டு அதுக்கு தான், அதாவது